வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி இந்த ஆயில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது பழைய ஆயில் இருக்குது, ரொம்பவே கலர் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம மாற்றிருக்கணும். டைம் இல்லாதனால நான் மாற்ற முடியாமல் விட்டுட்டேன். ஆக்சுவலாக நம்ம வந்து முன்னாடியே மாற்றிக்கிறது தான் பெட்ரு. இவ்வளோ தூரம் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஆயில் விடக்கூடாது. ஆயில் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த ஆயில் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு நமக்கு மிஷினுக்குன்னே வந்து ஸ்பெஷலாக வந்து ஆயில் விற்கிது. நீங்கள் அந்த மிஷின் ஆயிலே 2 டைப் இருக்கும். ஒன்று நல்ல குவாலிட்டியானதும் உள்ள குவாலிட்டி கம்மியானதும் 2 இருக்குது. நீங்கள் நல்ல குவாலிட்டி வாங்கியே போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து மிஷினுக்கு வந்து லைஃப் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஆயிலுக்கு ரேட் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம மிஷினோட லைஃப் இதாயிரும். அதனால் நம்ம இந்த மாதிரி ரொம்ப இதாகிற வரைக்கும் விட்றதும் தப்பு தான். நம்ம அதனால் கலர் ஓரளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும்போதே மாற்றிக்கணும். இது ரொம்பவே கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஆயில் அடியில் என்ன பண்ணணும்னா, அந்த நட்டை போல்ட்டு கழட்டி விட்டோம்னா அடியிலேருந்து ஆயில் வெளியில் வந்துடும். அடியில் ஒரு பாட்டில் வச்சு இது மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த நட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த நட்டு கழட்டுறோம்னாவே அடியில் ரெடியாக பாட்டில் வச்சுக்கணும். இன்னொரு கண்டிப்பாக 2 பேர் வேணும். அப்போ தான் இது கரெக்டாக பாட்டில் கீழே வந்து பிடிச்சிக்க முடியும். இல்லை நம்மனா ஒருத்தர் மேலே இது பண்ணிக்கிட்டு பண்ணுறதுனா ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ ஒருத்தர் அடியில் பிடிச்சிக்கிட்டு மேலே வந்து நான் ஆயில் எடுத்துட்டேன், எல்லாம் கழட்டிட்டேன், எல்லா ஆயிலும் வந்துருச்சு. ஆயிலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது ஆயில் ஊற்றிக்கணும். இது வந்து இந்த இது வந்து நல்லாவே வந்து பிடிச்சிக்கிச்சு. இந்த கப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே பிடிச்சிக்கிச்சு. இது நீங்கள் வந்து ஒரு தின்னரோ இல்லை சீமனையோ வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சீமனை நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி மூடுங்க. எனக்கு சீமனை எதுவுமே கிடைக்காதனால நான் வந்து துணியிலையும் நல்லா க்ளீன் பண்ணிடுறேன். நான் எந்தளவுக்கு என்னால் முடியுமோ அந்தளவுக்கு நான் க்ளீன் பண்ணிடுறேன். இதுக்கு சுற்றி வர இருக்கக்கூடிய டஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நம்ம இந்த தைக்க அந்த கேப்பில் விழுவக்கூடிய டஸ்ட்டெல்லாம் அதில் இருக்கும். அந்த த்ரெட்டு, நூல் இது எல்லாமே வந்து அங்கே ஸ்டே ஆகிருக்கும். ஸோ எல்லாமே எடுத்துடலாம். இதில் இது பாருங்கள் எவ்வளோ இது பிடிச்சிருக்கு. இது நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம அந்த ஒரு மேக்னெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மேக்னெட்டும் நம்ம அதில் போட்டுறணும். நீங்கள் எதை வச்சு க்ளீன் பண்ணாலும் சரி அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்னால் எல்லாத்தையும் அந்த ஏதாவது சின்ன சின்ன இரும்பு தூளாக ஏதாவது இருக்குதுன்னா அதையும் க்ளீன் பண்ணிவிடுங்க. எந்த ஒரு இரும்பு தூளும் அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா வந்து திரும்ப ரன் பண்ணும்போது மிஷினுக்குள்ளே போய் மாட்டிக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த போல்ட்டு மேலே இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அழுக்குமே க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ மேக்னெட்டையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. இதுதான் மேக்னெட்டு. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இன்கேஸ் வந்து நீடில் உடஞ்சிருச்சு, உள்ளே மிஷினுக்குள்ளேயே விழுந்துருச்சு அப்படின்னா அது வந்து உள்ளே போய் சுற்றி மிஷினை உள்ளே உடச்சி விட்ருங்கிறனால அது மேலே ஏறக்கூடாது, அது மேக்னெட்டில் பிடிச்சிக்கணுங்கிறதுக்காக அந்த இதிலே வந்து மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. அந்த போல்டு டைட் பண்ணுறோம் பாருங்கள், அந்த இடத்துல அந்த மேக்னெட் வச்சுருங்க. ஏன்னா அது கொஞ்சம் இருக்கிறதுலே பள்ளமான ஏரியாவாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு நீடில் விழுந்தாலும் அதுக்கு நோக்கி நகர்ந்துடும். சுற்றுற வேகத்தில் வந்து என்னன்னா பள்ளத்தை நோக்கி நகர்ந்துடும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த மேக்னெட்டில் போய் அந்த அந்த ஸ்டீல் ஐட்டம் எதாக இருந்தாலும் வந்து அதில் போய் நமக்கு இரும்பு ஐட்டம் எதாக இருந்தாலும் அதில் போய் ஒட்டிக்கும். ஸோ மிஷினுக்குள்ளே போகாது. இந்த சைடில் வைக்கக்கூடிய அந்த வாஷர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வச்சுக்கோங்க. இது வந்து மிஷின் வந்து வைப்ரேட் ஆக விடாமல் இருக்கிறதுக்காக இது யூஸ் ஆகுது. அது கரெக்டாக அதை உட்கார வச்சுட்டு அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அதில் வந்து கரெக்டாக உட்கார வச்சுருங்க. எந்த இடத்துலேருந்து எடுத்திங்களோ அதை கணக்காக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உட்கார வச்சுட்டு சுற்றி வர நல்லாவே தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம இந்த மிஷினை வந்து க்ளோஸ் பண்ணி மூடிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணலாம். அந்த எண்ணெய் எப்படி ஊற்றணும்னா லோ ஹைன்னு 2 இருக்குது பாருங்கள், அந்த ஹைக்கு கீழே வரைக்கும் தான் நம்ம ஊற்றணும். அதுக்கு மேலே போகக்கூடாது, லோக்கு கீழே வரக்கூடாது. இது கரெக்டாக நம்ம வந்து ஆயில் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? எண்ணெய்